இன்னும் பரிசுத்தமாக ஆக 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 உங்க பலவீனமெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடும். பலவீனம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துல விழுந்திருக்கிறதுனாலதான். ஏதோ ஒரு அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து அதையே யோசித்து கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு பிசாசுக்கு இந்த சிந்தையை கொடுத்ததுனால அவன் என்ன செய்யற, அந்த எண்ணத்துல அந்த காரியத்துல நம்ம சிந்தையை போட்டு குழப்பி 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 நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்துட்டாரா நீங்க பலன் அடைவீர்கள். அது எப்படியாப்பட்ட பலன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு பலனை கவனிங்க. பழைய ஏற்பாட்டு பலன் சரீரத்தில் ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். தாவீதை பார்க்கலாம், கோலியாத்தை அடிக்கிறாரு, கரடியை கொல்றாரு, சிங்கத்தை கொல்றாரு. யோசித்து பாருங்க எப்படியாப்பட்ட பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சாலமோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து நிரப்புறாரு. அவன் எதுல பலசாலி? சாலமோன் ஞானத்துல பலசாலி. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் எதுல பலசாலி? விசுவாசத்துல. ஆபிரகாம் விசுவாசத்துல பலசாலி. இப்படி ஒவ்வொரு பலசாலியா சொல்லிக்கிட்டு போகலாம். நம்ம புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றார். எதற்காக வருகிறார்? உங்களை பலப்படுத்துகிறதற்காக வருகிறார். அவர் வந்த உடனே உங்க பலவீனம் எல்லாம் போகுது. பாவம் என்கிற பலவீனம், அசுத்தம் என்கிற பலவீனம், தீமை என்கிற பலவீனம், வியாதி என்கிற பலவீனம், சோர்வு என்கிற பலவீனம், அறியாமை என்கிற பலவீனம், இது எல்லாமே நம்மை விட்டு பரிசுத்த ஆவியானவர் அகற்றி விடுகிறார். ஆமென். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, சிம்சோனை போல கொல்ற பலனோ உடைக்கிற பலனோ நமக்கு கிடைக்காது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பலனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கவில்லை. அது பழைய ஏற்பாடோட சரி. அதுக்கு பதிலாக சொல்றாரு, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதான் பலன். ஆமென். எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளாய் இருப்பீங்க. எப்படி சாட்சியா மாறுறோம்? நம்ம ஒவ்வொருவரும் சாட்சி தான். நீங்க ஒவ்வொருவரும் சாட்சி. யாருக்கு சாட்சி? கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சி. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு காலத்துல தூசணம் பேசணும். இப்ப யாராவது பேசுறீங்களா? பேச மாட்டீங்க, பேச முடியாது. ஏன்? நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு சாட்சி. ஆமென். ஒரு காலத்துல பாவம் செய்தோம், இப்ப பாவம் செய்ய முடியாது. ஏன்? கிறிஸ்துவுக்கு சாட்சியா மாறிட்டோம். இப்ப நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியையும் அதன் நிறைவையும் யார் தான் ஆளுகை செய்யறது? பரிசுத்த ஆவியான். அவருக்கு மறைவாய் நான் எங்கே போக முடியும்? சங்கீதக்காரன் சொல்றான், அவர் தேவனே உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓட முடியும்? அப்ப நாம பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறிவிடுகிறோம். சாட்சி அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாட்சி என்ன சாட்சி அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறிவிடுகிறோம். அப்ப அதுதான் சாட்சியின் பலன். இப்ப எனக்கு பாவம் செய்ய முடியும், ஆனா நான் பாவம் செய்யாம இருக்கிறேன். அதுதான் என்னது? சாட்சி. அதுதான் சாட்சி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனேயே நமக்கு அப்படியாப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது அதை செய்யாம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் என்னது? சாட்சி. அதை செஞ்சிட்டோம்னா பலவீனம், அதை செய்யாம இருந்தோம்னா பலம். ஆமென். பரிசுத்த பலனை கொடுத்து உங்களை சாட்சியாக மாற்றி விடுகிறார். ஆமென். எனக்கு சண்டை போட முடியும், சண்டை போடாம இருக்கிறேன் பாருங்க, அதான் சாட்சி. ஆமென். எனக்கு அடிக்க முடியும், அடிக்காம இருக்கிறேன் பாருங்க, அதுதான் என்னது? சாட்சிங்க. நமக்கு கோபம் வரும், கோபம் படாம இருக்கிறோம் பாருங்க, அதான் சாட்சி. ஆமென். பொறுமையா இருக்கிறோம் பாருங்க, அதான் சாட்சி. சாட்சி தான் என்னது? கலாத்தியர்ல சொல்றாரு 5:20, ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். மாம்சத்தின் கிரியையோ வெளியரங்கமா இருக்கு. அதெல்லாம் செய்யலாம், ஈஸியா செய்யலாம், ஒன்னும் கஷ்டமே இல்லை. செய்யாம இருக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் சாட்சி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பில்டிங்கை உடைக்கிறது இல்ல, தூண்களை உடைக்கிறது இல்ல, சத்துருக்களை கொல்றது இல்ல, சாட்சியாக மாறுறோம். ஆமென். உலகத்துல எந்த மூலையில கொண்டு உங்களை விட்டாலும் நீங்கள் சாட்சியாக மாறி விடுகிறீர்கள். ஆமென். ஏன்னா அதுதான் ஆவியானுடைய வல்லமை. ஆமென். அப்ப சொல்றாரு, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறி விடுகிறோம். அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா எங்க மட்டும் சாட்சியாக மாறுறோம் அப்படின்னா, முதல்ல சொல்றாரு எருசலேமில். எங்க சாட்சியா? எருசலேம். எருசலேம் என்பது சபை. சபைதானுங்களே. இஸ்ரேல் இருக்கக்கூடிய தேவாலயம் எதுங்க? ஜெருசலேம். அப்ப ஜெருசலேம் எதை, புதிய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. நீங்கள் முதலாவது சபையிலே சாட்சியாக மாறுகிறீர்கள். எங்க சாட்சி?
முதல் சபையில சாட்சி. ஆதி அப்போஸ்தல சபை எடுத்து பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்புல பிரச்சனை வந்துச்சு. அங்க கிரேக்கர் விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் ஆக்கி போடுறாங்க. ஆக்கி போட்டா இந்த பந்தி பரிமாறுறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூத புருஷர்கள், யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் பந்தி விசாரிக்கிறாங்க, பந்தி பரிமாறுறாங்க. ஆனா அங்க யாருக்கு இருக்கிறாங்க? கிரேக்க விதவைகள் இருக்கிறாங்க, யூத விதவைகள் இருக்கிறாங்க. அப்ப சமமா கவனிக்கணும். இந்த யூதர்கள் என்ன செய்றாங்க? அவங்க விதவைகளை, யூத ஸ்திரீகளை, யூத விதவைகளுக்கு ஸ்பெஷல் 2 துண்டு இறைச்சி, தங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு 2 துண்டு இறைச்சி, 3 துண்டு இறைச்சி, 4 துண்டு. ஆனா கிரேக்க விதவைகளுக்கு கரண்டியை மட்டும் கட்டி விட்டு போறது, சொதி மட்டும், அவங்களுக்கு சொதி மட்டும். ஆனா இவங்களுக்கு 3 துண்டு இறைச்சி, 4 துண்டு இறைச்சி. பேதுரு பாக்குறாரு, இது சரிப்பட்டு வராது. உடனே ரிப்போர்ட் வருது, நியமிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, விட்டாச்சு. இனி நீங்க கூட போட்டாலும் குறவா போட்டாலும் யார் பொறுப்போ? பந்தி விசாரிப்புக்காரர் நீங்க, அது உங்க பாடு. நீங்க 5 கொடுக்குறீங்க, 4 கொடுக்குறீங்க, கொடுக்காம விடுறீங்களோ உங்க பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் கணக்கு ஒப்புவிக்கணும்ட்டாரு. இப்ப சபை இப்படியாக என்ன செய்கிற? ஆதி அப்போஸ்தல சபை வளர்ந்து வருகிறது. பிரச்சனை இப்படி பாத்தீங்கன்னா பல நேரங்களில் பிரச்சனைகள் வந்த பொழுதிலும், ஆனா முதலாவது அவர்கள் வேதம் சொல்லுகிறது, ஜெருசலேமிலே நீங்கள் முதலாவது சாட்சியாக இருக்கணும் என்று சொன்னால் அதுதான் சபை. ஆமென். சபையில பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்யணும்? நம்ம தாழ்மை, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணும், விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படிக்கணும், ஆடை காப்பாற்றணும். அந்த ஆடை பிரச்சனை தப்பு வைக்கணும்னா ஜெபம். அப்ப ஆவிக்குரிய ஆலோசனை உங்களுக்கு தேவை, ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தேவை. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனை, காரியங்கள் கட்டாயம் தேவை. ஆமென். அப்படி ஆலோசனை பெற்று செய்யும் பொழுது அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, முதல் தேவன், 2வது ஆவிக்குரிய தகப்பன். முதல் சாட்சி எங்கன்னா சபையில தான், அதான் ஜெருசலேம். 2வது ஜெருசலேமிலும், அடுத்து யூதயா முழுவதிலும். யூதயா என்பது நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை குறிக்கிறது. ஆமென். நம்ம இருக்கிற கிராமங்கள், நம்ம வசிக்கிற கிராமங்கள். 2வது சாட்சி எங்க? யூதயா முழுவதிலும். அப்புறம் சமாரியா. சமாரியா என்பது பட்டணங்களை குறிக்கிறது, பட்டணத்திலும் சாட்சி. அடுத்து உலகத்தின் பூமியின் முடிவு பரியந்தம். அப்போ அடுத்து சொல்றாரு, நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் அங்க எப்படி இருப்பீங்க? சாட்சி. முதல் சாட்சி சபையில, 2வது சாட்சி நம்ம சுத்தி பட்டணத்துல, 4வது சாட்சி பூமியின் முடிவு பரியந்தம். பரிசுத்த ஆவியானவர் வந்தா நம்ம எங்க போனாலும் நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, நமக்கு என்ன தேவைன்னா சாட்சி கட்டாயம் தேவை. ஆமென். சாட்சியா இருக்கணும். நம்மளால விட முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரா, கோபம் நம்மளை விட்டு போயிடும், எரிச்சல் நம்மளை விட்டு தணிஞ்சிடும். விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். அதெல்லாம் வெளியரங்கமா இருக்கின்றன. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யுது? போகுது. நம்ம அதை விரும்பணும். ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. சிம்சோன் கேட்டானா இல்லைங்களா? அவ்வளவு இதா இருந்தாலும் கடைசியில் ஆண்டவர் மனம் இறங்கினாரா? ஆவியானவற்றை நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள அந்த மாம்சத்தின் சிந்தையில இருந்து நம்ம என்ன செய்யறாரு? வெளியே கொண்டு பலன் உண்டாகிறது. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்னத்தை கொண்டு வருகிறது? பலவீனத்தை கொண்டு வருகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொண்டு வருகிறார். அதனாலதான் நீங்க சோர்ந்து போன நேரத்துல நல்லா தேவனை ஆராதிக்கணும். ஆமென். நல்லா உட்காந்து தேவனை ஆராதிங்க, நல்லா உட்காந்து பாட்டு படிச்சு ஆராதிங்க. தேவன் என்ன செய்யுங்க? ஆராதிங்க. பலவீனம் போற வரைக்கும் ஆராதிங்க, வியாதி சுகமாகிற வரைக்கும் ஆராதிங்க. நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, நல்லா வசனம் படிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, வேதம் வாசிக்கணும். ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். ஆமென். அப்ப நம்ம என்னன்னா, ஆண்டவர் நம்மளை சரிங்களா, ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென்.
பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மாற்றுவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆமே, அவருக்கு விட்டு கொடுக்காட்டி நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டார், மாற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம அவர் வந்து யாரையும் அழிக்கிறவர் அல்ல, கொள்றவர் அல்ல. அவரு பலன் உண்டாகும். பலன் எது நமக்கு தேவைங்க? பலன் தான் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. 2 பலன் இருக்கு, ஒன்னு ஆவிக்குரிய பலன், இன்னொன்னு சரீர பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப எவ்வளவு பலவீனத்துல வசனம் எப்படி நம்ம பலப்படுத்துது பாருங்க. ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க பலனா இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புறார். உங்களுக்கு தோல்வி வரும் பொழுது, சில சோர்வுகள் வரும் பொழுது, இல்லாட்டி கையின் பிரயாசம் வரும் பொழுது, அல்லது நிலங்கள்ல மரக்கறி போடும் பொழுது ஏதாவது பாதிப்பு வரும் பொழுது, இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க தற்செயலா நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் பிசாசுடைய வேலை, பிசாசுடைய வேலை. ஏன்னா நமக்கு சோர்வை கொண்டு வருது, பலவீனங்களை கொண்டு வருது. சில வியாபார நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை வர்றது, நம்ம தொழில பிரச்சனை வர்றது, நமக்கு விரோதமா திடீர்னு ஆட்கள் எழும்புறது, இதெல்லாம் தற்செயலா வர்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இன்னும் அதை என்ன செய்யல, மேற்கொள்ளணும்னு அர்த்தம். ஆமென். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் அதிகமாய் அவைகளை மேற்கொள்ள, அதெல்லாம் பலவீனம். பலவீனத்தை மேற்கொள்வதற்கு நாம் பலத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். ஆமென். எல்லாவற்றையும் மாற்றாருங்க. நீங்க எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட குறைஞ்சு மதிப்பிடக்கூடாது. பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை தான் யாருக்கு இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. 3 பேர் ஒருவர் தான், 3 பேர் ஒருவர் தான். எப்படி இருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவாக இருந்தார், பூமிக்கு எப்படி வந்தார்? இயேசுவாக பூமிக்கு வர்றாரு, மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டாரு. உயிரோட எழும்பி மறுபடியும் எப்படி பரலோகத்துக்கு போனார்? போய் பரிசுத்த ஆவியாக பூமிக்கு வந்தார். சரிங்களா? முதல்ல பிதாவாக இருந்தார், குமாரனாக பூமிக்கு வந்தார், அப்புறம் இப்ப குமாரன் பரலோகத்துக்கு போனார், போய் பரிசுத்த ஆவியாக இப்பொழுது பூமியில இருக்கிறார். எங்க இருக்கிறார்? பூமியில. ஆமென், ஆமென், ஆமென். நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள எதுக்காக வந்தார்? நம்மை பலப்படுத்துவதற்கு வந்தார். அதனாலதான் நம்ம கூட்டத்தை பார்க்க கூடாது, தனிப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். வேத ஆண்டவர் ஆவியானவர் எப்ப தெரியுங்களா கிரியை செய்வாரு? வேதம், நம்ம வேத வசனத்தை தான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி சேர்ந்து துதிக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ற, கூட்டத்தின் நடுவில் அல்ல, 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு சேர்ந்து துதிக்கிறோமோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென். எப்பொழுது வசனம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ, தேவனுடைய வார்த்தை யாருடைய இருதயத்துக்குள்ள போயிட்டு தொடுதோ அவர்களுக்குள்ளதான் மாற்றம் வரும். ஆனால்தான் இன்னும் ஜனங்கள் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து வசனத்துக்கு என்ன செய்யல, இருதயத்தை திறந்து கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, அதாவது தெசலோனிக்கே சபையில இருக்கிறவர்களை 17 அதிகாரத்தை படிச்சீங்க, அப்போஸ்தலர் நடபடிகள், தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெராயா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் மன வாஞ்சையோடு வசனத்தை கேட்டார்கள், தங்களுடைய இருதயத்தை என்ன செய்தார்கள், திறந்து கொடுத்தார்கள். இப்ப இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது வசனம் உள்ள வருது. வசனம் உள்ள வந்தாதான் வாழ்க்கை மாறும். ஆமென். இல்லாட்டி நம்ம பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், மாம்ச கிறிஸ்தவர்களா இருக்கலாம். இப்ப நம்ம விசுவாசம் வந்து ஆண்டவர் மேல இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன்னா உங்களை விட நான் அதிகமா நம்பிக்கை வைக்கலாம். ஆனா இல்ல, அதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்துல இந்த ஓட்டத்தை என்ன செய்யணும், ஓடணும் அப்படின்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நிறைய இப்ப நம்ம வந்து நிறைய பலவீனமா இருப்போம், சில நேரம் நம்ம வந்து தவறு செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருப்போம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சிருப்போம், கீழ்ப்படியாம போயிருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார். ஆமென். எப்போ மன்னிக்கிறார்? மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணி. நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் பரலோகத்திலிருந்து குதிச்சு வரலையே, பூமியில தான் வாழ்றோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. அவங்க பாவம் செய்யும் பொழுது அவங்கள தேவன் என்ன செய்யறாரு, அந்த பாவம் எந்த பட்டியல போயிட்டு செய்யறோம், அறியாமையினால செய்கிற அவங்கள தேவன் விட்டுருவாரு, மன்னிச்சிருவாரு. ஏன்னா வந்து அவங்க அறியாமல் செய்யறாங்க, தெரியல, அறியல, அதனால செய்யறாங்க. தெரிஞ்சு செஞ்சோம்னா, நம்ம இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, போதிச்சிருக்கிறாரு, உணர்த்தி இருக்கிறாரு, எத்தனையோ முறை பரிசுத்த ஆவி நமக்கு சுற்றி காட்டி இருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் அது துணிகரம் என்கிற பாவ பட்டியலில் போயிட்டு சேர்த்துரும். எல்லாம் தெரிஞ்சு செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் என்ன, துணிகரமான பாவம். தேவன் சொல்லியும் செய்யறோம்,
செய்யாதப்பா அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல ஆண்டவரே நீங்க கொஞ்சம் அங்கிட்டு இருங்க பக்கத்துல, அப்புறம் நான் செஞ்சுக்கிட்டு வந்து உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு செய்யறோம்ல, அதான் துணிகரமான பாவம். ஆமென். நம்ம என்ன செய்யணும்னா மன்னிச்சிடறாரு ஆண்டவர், மன்னிக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆமென். நம்ம ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், டக்குன்னு மனம் இறங்கிடுவார். அவர் அதான் நம்ம இயேசு எப்படியாப்பட்டவருங்க, உடனே மனம் இறங்கிடுவாருங்க. மனம் இறங்காம அவருக்கு இருக்க முடியாது. தான் பிள்ளைகள் படுற பாட பார்த்துட்டு மனம் இறங்கிடுவார். அவ்வளவுதான், உருகிடுவார். அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுட்டீங்களே, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சொல்றேன், என்ன உதாரணமா சொல்றேன், நான் ஒரு தப்பு பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நான் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த பாவத்தை செஞ்ச ஆண்டவரே என்னப்பா பண்றது அப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துக்கு போன உடனே மனம் இறங்கிடுவார். மனது உருகி என்ன செஞ்சிருவாரு, மன்னிச்சிருவார். சொல்லுவார், மகனே இனிமே என்ன செய்யாத, பாவம் செய்யாதம்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அதுதான் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நாங்கள் சாட்சிகளாய் மாறிவிடுகிறோம். எல்லாம் சாட்சிகள். இன்னைக்கெல்லாம் சபையில சாட்சியை கேட்டோம், அற்புதமான சாட்சிகள். இந்த சாட்சிகள்லாம் உலகமெங்கிலும் என்ன செய்யணும், போகணும். நீங்க சாட்சிகள், நீங்க சொல்ல, உங்களை பார்த்தே கடவுள் இவ்வளவு அற்புதர், உங்க கடவுள் இவ்வளவு அற்புதர் சொல்லுவாங்க. என்னைக்காவது கொடுக்காம இருந்திருக்கிறாரா? இல்லைங்க. உங்க தேவைகளை சந்திக்காம இருந்திருக்கிறாரா? இல்ல. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருந்திருக்கிறாரா? இல்லவே இல்ல. ஒரு நாள் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னா, என்னதான் நான் சோதிச்சு பார்க்கணும். நான் என்னதான் சோதிப்பேன், ஏன் ஆண்டவரே இது நடக்கல, எனக்கு மனம் திரும்பணும், எந்த காரியத்துல மனம் திரும்பணும், எதுல நான் மனமாற்றம் அடையணும், எந்த காரியத்தை நான் விடணும், ஏன் இது எனக்கு நடக்கல, எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும், நான் என்னத்துல என்ன மாத்திக்கணும், எனக்கு பேசுங்க என்னோட. நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அதுதான் நான் ஒரு நாள் அவர் கொடுக்கலன்னு ஒரு நாள் சொன்னேன். அவர் எனக்கு தெரியும் 100% கொடுத்துருவாருன்னு எனக்கு தெரியும். அவர் கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் தான் பிரச்சனை. நான் ஏதோ ஒரு காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறேன், அதனாலதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கல. ஆமே, நம்ம அப்படி வரணுங்க. தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென்.